Hi friends, this is Ubay. Welcome to EasyNet channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் shortest remaining time first. So what is shortest remaining time first? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம SJF பத்தி பார்த்துக்கலாம். SJF அப்படிங்கிறது shortest job firstன்னு சொல்லலாம் or shortest job nextன்னு சொல்லலாம். It is the non-preemptive scheduling algorithm. So non-preemptive அப்படிங்கிறது என்ன? இப்போ ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகின வரைக்கும் அடுத்த ப்ராசஸ் இன்டரப்ட் ஆகாது. தட் மீன்ஸ் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனுக்கு வரும். இதுதான் வந்துட்டு நான் ப்ரியாம்டிவ் ஷெடியூலிங். எப்படி இந்த SJF ஒர்க் ஆகும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த பர்ஸ்ட் டைமை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். தட் மீன்ஸ் அந்த பர்ஸ்ட் டைமில் எந்த ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் லீஸ்டாக இருக்கும், ரொம்ப கம்மியாக பர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷனுக்கு போகும். ஸோ அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸில் எது பர்ஸ்ட் டைம் வந்து கம்மியாக இருக்கும், எந்த ப்ராசஸ்க்கான பர்ஸ்ட் டைம் கம்மியாக இருக்கோ அந்த ப்ராசஸ் தென் எக்ஸிக்யூஷனுக்கு வரும். ஸோ இதே மாதிரி தான் இந்த SJF வந்து ஒர்க் ஆகும். சரியா? ஸோ இதுதான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். SRTF is the preemptive version of SJF. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி வந்து ப்ராசஸ் ஷெட்யூல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வருதுன்னு வச்சுங்க, அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனுக்கு போயிடும். அடுத்த யூனிட் ஆஃப் டைம்லேயே நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வருது அப்படின்னா இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்த ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் கூட மேட்ச் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்த ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் கூட மேட்ச் பண்ணும். அந்த ப்ராசஸில் எந்த ப்ராசஸ்க்கான பர்ஸ்ட் டைம் வந்துட்டு லீஸ்டாக இருக்கோ அந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷனுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது P1 இருக்குது, P2 இருக்குது. P1ஓட பர்ஸ்ட் டைம் வந்து 5 இருக்குது, P2ஓட பர்ஸ்ட் டைம் வந்துட்டு 6 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த ப்ராசஸில் எதோட பர்ஸ்ட் டைம் லீஸ்டாக இருக்குது? P1ஓட பர்ஸ்ட் டைம் லீஸ்டாக இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு ஆல்ரெடி P1 எக்ஸிக்யூஷன் ஆகிட்டு இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு P2 வரப்போ மேட்ச் பண்ணும். சரியா? இப்போது 5 வந்து 4 ஆகிடும். 5 வந்து என்ன ஆயிடும்? 4 ஆகிடும். அண்ட் P1ஓட பர்ஸ்ட் டைம் 4ஆக இருக்கும் அண்ட் P2ஓட பர்ஸ்ட் டைம் 6ஆக இருக்கும். சரியா? இப்போ மேட்ச் பண்ணுறப்போ எதோட பர்ஸ்ட் டைம் கம்மியாக இருக்குது? P1ஓட பர்ஸ்ட் டைம் கம்மியாக இருக்குது. ஸோ அகைன் எது எக்ஸிக்யூட் ஆகும்? P1 தான் எக்ஸிக்யூஷன் ஆகும். இப்போ தேர்ட் யூனிட் ஆஃப் டைமில் ஒரு ப்ராசஸ் P3 வருதுன்னு வச்சுங்க. அகைன் என்ன பண்ணும்? அந்த ஒரு யூனிட் ஆஃப் டைம் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். தென் மேட்ச் பண்ணும், 3 ப்ராசஸ் மேட்ச் பண்ணும். ஏன்னா P1, P2, P3 மூணுமே கம்ப்ளீட் பண்ணலை, மூணுத்தையும் மேட்ச் பண்ணும். அதில் எது வந்துட்டு லீஸ்ட் பர்ஸ்ட் டைம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் P3யோட பர்ஸ்ட் டைம் வந்து லீஸ்ட்டாக இருக்குன்னா P3 வந்து எக்ஸிக்யூஷனுக்கு போகும். சரியா? ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா எத்தனை ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனுக்கு வருதோ அத்தனை ப்ராசஸும் CPU சைக்கிள்க்குள்ளே வர வரைக்கும் அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ப்ரியாம்ஷன் ஆகிட்டே இருக்கும். சரியா? எப்போ இது ஸ்டாப் ஆகும்? இந்த ப்ரியாம்ஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா என்டையர் ப்ராசஸும் உள்ளே வந்திருக்கணும். என்டையர் ப்ராசஸும் எக்ஸிக்யூஷனுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அந்த ப்ரியாம்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் எது கண்டினியூ அப்படின்னா நான் ப்ரியாம்டிவ் SJF தான் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ எந்தெந்த ப்ராசஸ்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலையோ அதோட பர்ஸ்ட் டைமை வந்து பார்க்கும். அதில் எது லீஸ்டாக இருக்கோ அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனுக்கு வரும். அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 1 by 1 எந்தெந்த ப்ராசஸ்லாம் லீஸ்ட் பர்ஸ்ட் டைம் இருக்கோ எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடும். சரியா? இதுதான் நான் ப்ரியாம்டிவ் SJF. ஸோ இனிஷியலாக எல்லாமே ப்ரியாம்ஷனில் ஒர்க் ஆகும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு ப்ராசஸோட அரைவல் டைம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டைம்லையும் ஒவ்வொரு ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் எந்தெந்த ப்ராசஸ்லாம் அந்த யூனிட் ஆஃப் டைம் பிஃபோர் வந்திருக்கோ அந்த ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் எல்லாம் மேட்ச் பண்ணும். அந்த ப்ராசஸில் எதோட பர்ஸ்ட் டைம் லீஸ்ட்டாக இருக்கோ அது எல்லாமே எக்ஸிக்யூஷனுக்கு போகும். ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டைம் மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா என்டையர் ப்ராசஸும் எக்ஸிக்யூஷனுக்கு வர வரைக்கும். ஒன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நான் ப்ரியாம்டிவ் ஷெட்யூலிங் தான். சரியா? ஒவ்வொரு ப்ராசஸோட பர்ஸ்ட் எது லீஸ்ட்டாக இருக்கோ அது எக்ஸிக்யூஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் வச்சுட்டு லீஸ்ட்டாக இருக்கோ அது எக்ஸிக்யூஷன் ஆகிட்டு ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடும். இதுதான் வந்துட்டு என்னது? SRTF. சரியா? ஸோ ப்ரியாம்ஷனும் இருக்கும், எண்டில் வந்து நான் ப்ரியாம்ஷனும் இருக்கும். இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம் யூஸிங் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட்.
ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், இட்ஸ் எ ப்ரியாம்டிவ் SJF. இங்கே பாருங்கள், ப்ராசஸ் டேபிள் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, அதோட அரைவல் டைம்ஸ் இருக்குது, அண்ட் ஈச் ப்ராசஸோட போஸ் டைம் இருக்குது. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி கெயின் சார்ட் மூலயமா ஷெடியூல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வர ஜாப் வந்து ஃபஸ்ட்டு அலோகேட் ஆகும். ஏன்னா 0 டைமில் வந்ததுனால ஃபஸ்ட்டு அது அலோகேட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 0 அண்ட் இனிஷியலாக P1 வந்து அலோகேட் ஆகுது, தட் மீன்ஸ் ஷெடியூல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் அரைவல் டைமில் அதர் ப்ராசஸ் வருது பாருங்கள், நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் டைமில் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு வருது. ஸோ 2 ப்ராசஸ் இப்போது இன்க்ளூட் ப்ராசஸ்க்கு வந்துடுச்சு. தட் மீன்ஸ் P1 அண்டு P2. புரியுதா? P1 அண்ட் P2 வந்துருச்சு. ஸோ அதில் போஸ் டைம் எது லீஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இங்கே 1 யூனிட் ஆஃப் டைம் அலோகேட் பண்ணதுனால இந்த 7 என்ன ஆகிடுச்சு, ஹியர் 6 ஆகிடுச்சு. ஸோ மேட்ச் பண்ணோம், இந்த போஸ் டைம் வச்சுட்டு மேட்ச் பண்ணோம். ஸோ இங்கே 5 இருக்குது அண்ட் ப்ராசஸ் 1க்கு 6 இருக்குது. ஸோ லீஸ்ட் டைம் எதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ராசஸ் 2க்கு தான் கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எதை ப்ராசஸ் ஷெடியூல் பண்ணோன்னா P2. ஸோ இங்கே 1. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன போடுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த யூனிட் ஆஃப் டைம்லேயே நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வருது. அதனால் கண்டிப்பாக ஒரு யூனிட் ஆஃப் டைம்லேயே என்ன ஆகிடும், இது எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிக்கும், இன்டரப்ட் அக்கர் ஆகிடும். ஸோ P2. சரியா? நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 3 உள்ளே வருது, ப்ராசஸ் 3 வருது. ஸோ இங்கே ஒரு யூனிட் ஆஃப் டைம் எக்ஸிக்யூஷன் ஆகிடுறதுனால 5 becomes 4. சரியா? இப்போ பாருங்கள், 3 ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் வந்துடுச்சு. அதில் எது வந்து லீஸ்ட்டு போஸ் டைம் அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ P1ஆ P2ஆ P3ஆ? ஸோ P1ல் 6 ரிமைனிங் டைம் இருக்குது, P2ல் 4 ரிமைனிங் டைம் இருக்குது, அண்ட் P3ல் 3 போஸ் டைம் இருக்குது. சரியா? இப்போ இதை மேட்ச் பண்ணோம், இதில் எது லீஸ்ட் டைம்? ஸோ ப்ராசஸ் 3யோட போஸ் டைம் தான் லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 3. ஓகே, அதே மாதிரி பாருங்கள், அடுத்த யூனிட் ஆஃப் டைம்லேயே என்ன வந்துடுது, P4 வந்துடுது. அடுத்த யூனிட் ஆஃப் டைம்லேயே P4 உள்ளே வந்துடுது. ஸோ அங்கேயும் என்ன ஆகும், இன்டரப்ட் அக்கர் ஆகும், ப்ராசஸ் 3 வந்துட்டு அவுட் ஆகிடும். ஸோ P3. இப்போ பாருங்கள், 3 becomes here 2. ஓகேவா? 3 becomes 2. இப்போ அகைன் எல்லா ப்ராசஸோட போஸ் டைம், ரிமைனிங் போஸ் டைமாக இருந்தாலும் சரி, அந்த போஸ் டைமை வந்து மேட்ச் பண்ணோம். ஸோ அதில் எது லீஸ்ட்டாக இருக்குதுன்னு அப்படிங்கிறது பார்க்கும். ஸோ ப்ராசஸ் 4ஓட போஸ் டைம் தான் என்னவாக இருக்குது, லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ P4. ஸோ அதுக்கு தேவைப்படுற யூனிட் ஆஃப் டைம் வந்து 1 தான். ஸோ கண்டிப்பாக அது ப்ராசஸ் என்ன ஆகிடும், எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கும். சரியா? எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கும். ஸோ P4 becomes 0. புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்த யூனிட் ஆஃப் டைம்லேயே ப்ராசஸ் 5 உள்ளே வருது. அடுத்த யூனிட் ஆஃப் டைம்லேயே ப்ராசஸ் 5 உள்ளே வருது. இப்போ அகெயின் போஸ் டைமை வந்து மேட்ச் பண்ணும். ஸோ போஸ் டைம் மேட்ச் பண்ணுறப்போ பாருங்கள், ப்ராசஸ் 3க்கும் ப்ராசஸ் 5ஓட போஸ் டைம் தான் லீஸ்ட்டாக இருக்குது. ரெண்டுமே சேமாக இருக்குது, அதே மாதிரி லீஸ்ட்டாக இருக்குது. அப்போது P3யை ஷெடியூல் பண்ணுமா இல்லை P5யை ஷெடியூல் பண்ணுமா? புரியுதா? P3யை ஷெடியூல் பண்ணுமா இல்லை P5வை ஷெடியூல் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வரும். ஸோ எதோட அரைவல் டைம் லீஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து ஷெடியூல் பண்ணிக்கும். ஸோ எதோட போஸ் டைம் லீஸ்ட்டாக இருக்குது, P3யோட போஸ் டைம் தான் என்னவாக இருக்குது, லீஸ்ட்டாக இருக்கிறதுனால அதை வந்து ஷெடியூல் பண்ணும். ஸோ P3. ஓகே, P3. ஸோ அடுத்த யூனிட் ஆஃப் டைம்லேயே P6 இன்க்ளூட் ஆகுது. ஸோ ஹியர் ஆல்சோ என்ன ஆகும், இன்டரப்ட் அக்கர் ஆகும். ஸோ ப்ராசஸ் 3 ரிமைனிங் டைம் எவ்வளோ வருது, 1. புரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸும் P1 to P6 எல்லா ப்ராசஸும் CPU சைக்கிள்குள்ளே வந்துடுச்சு. இப்போது எல்லா பர்ஸ்ட் டைமும் இப்போ அகைன் கம்பேர் பண்ணும். இப்போ எல்லா பர்ஸ்ட் டைமும் கம்பேர் பண்ணும். ஸோ இதில் லீஸ்ட்டாக எது இருக்குது அப்படின்னா ஃபார் ப்ராசஸ் 3 அண்டு ப்ராசஸ் 6. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு லீஸ்ட் டைம் ரெண்டுமே சேமாக இருக்குது, 2 ப்ராசஸருக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அரைவல் டைமில் எது லீஸ்ட்டோ அதை அலோகேட் பண்ணிக்கணும். ஸோ எதோட அரைவல் டைம் லீஸ்ட்டாக இருக்குது, P3யோட அரைவல் டைம் தான் என்னவாக இருக்குது, லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு தேவைப்படுற யூனிட் ஆஃப் டைம் 1 தான். ஸோ
6. இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ராசஸ் 3யும் ப்ராசஸ் 4ம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் உள்ள ப்ராசஸ் P1, P2, P5 அண்டு P6 இதுதான் இப்போது ரிமைனிங்காக இருக்குது. இப்போது எல்லா ப்ராசஸும் உள்ளே வந்துருச்சதுனால இதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே நான் ப்ரியாம்டிவ் ப்ராசஸ் தான். புரியுதா என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ப்ரியாம்ஷன் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டைம்லேயும் ஒவ்வொரு ப்ராசஸ் வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டைம்லேயும் நம்ம ஒரு ப்ராசஸை அலோகேட் பண்ணுறோம், ஷெடியூல் பண்ணுறோம். ஸோ பர்ஸ்ட் டைமாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, மேட்ச் பண்ணி அதில் எது லீஸ்ட்டோ ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டைம்லேயும் அலோகேட் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ எல்லா ப்ராசஸும் இப்போ இன்க்ளூட் ஆகிட்டதுனால இப்போது ஓவராலாக பார்க்கும். ஓவராலாக எதுக்கு லீஸ்ட் டைம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ லீஸ்ட் டைம் எது கம்மியாக இருக்கோ அந்த ப்ராசஸ் என்டையராக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ். ஸோ இனிமேல் ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டைம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா ப்ராசஸும் நம்மளுக்கு CPU சைக்கிள்குள்ளே வந்துடுச்சு. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ ரிமைனிங் P1, P2, P5, P6. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் எது லீஸ்ட்டாக இருக்குது, பர்ஸ்ட் டைம் எது லீஸ்ட்டாக இருக்குது, P6க்கு வந்து லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ P6. ஸோ இங்கே என்ன வரும், 7. சரியா? ஸோ P6 என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு P5. நெக்ஸ்ட் என்னது, P5. ஸோ P5யோட பர்ஸ்ட் டைம் தான் லீஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே 6, 4, 2 இருக்குது. ஸோ இதுதான் லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு CPU சைக்கிளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற ப்ராசஸ் வந்து SJF ப்ராசஸ் தான், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட். எந்த ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் வந்து லீஸ்ட்டாக இருக்கோ அந்த ப்ராசஸ் அந்த எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் உள்ளே வரும். சரியா? ஸோ ஹியர் P5. ஸோ யூனிட் ஆஃப் டைம் பர்ஸ்ட் டைம் வந்து 2. ஸோ இங்கே என்ன வரும், 9. சரியா? ஸோ 0. ஸோ ரிமைனிங் P1, P2 இருக்குது. ஸோ இதில் லீஸ்ட் பர்ஸ்ட் டைம் எதுக்கு ரிமைனிங் இருக்குது அப்படின்னா P2. ஸோ P2. ஸோ அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 4 இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகிடும், 13. ஓகே. ஸோ இதுவும் 0 ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக P1 மட்டும் தான் பாக்கி இருக்குது. ஸோ அது அலோகேட் ஷெடியூல் ஆகிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கும். சரியா? ஸோ இதில் பர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது, 6. ஸோ ஹியர் 19. புரியுதா? ஹியர் 19. இதுதான் வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் மூலியமாக கெயின் சார்ட் எப்படி போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது கம்ப்ளீஷன் டைம், டர்ன் ஓவர் டைம் அண்டு வெயிட்டிங் டைம். ஸோ கம்ப்ளீஷன் டைம் உங்களுக்கு தெரியும், கெயின் சார்ட் பார்த்துட்டு நம்ம அந்த கம்ப்ளீஷன் டைம் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சோ அந்த எண்டில் வந்துட்டு அந்த கம்ப்ளீஷன் டைம் இருக்கும். இப்போ ப்ராசஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் 1 தான் கடைசியாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த கெயின் சார்ட்டில் பாருங்கள், கடைசியாக கம்ப்ளீட் ஆனது ப்ராசஸ் 1. ஸோ அதோட கம்ப்ளீஷன் டைம் என்னது, 19. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 2. ஸோ ப்ராசஸ் 2ஓட கம்ப்ளீஷன் டைம் பாருங்கள், லாஸ்ட்டாக தான் அதுக்கு முன்னாடி ஆனது இது ப்ராசஸ் 2. அதோட கம்ப்ளீஷன் டைம் 13. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 3. ஸோ ப்ராசஸ் 3 எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இது 6. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 4. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 4 எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 4. அண்ட் ப்ராசஸ் 5 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதோட கம்ப்ளீஷன் டைம் 9. அண்ட் ஃபைனலி ப்ராசஸ் 6 எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஹியர் ஸோ 7. ஸோ இந்த டைம்லலாம் ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறேன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும்னா ஒவ்வொரு ப்ராசஸோட கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ ப்ராசஸ் 1க்கு டர்ன் அரவுண்ட் டைம் என்ன வரும், 19. நெக்ஸ்ட் ப்ராசஸ் 2க்கு 12. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 3க்கு 4. 6 minus 2 4. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 4க்கு 4 minus 3 1.
next process 5 க்கு 9 minus 4 5 and next process 6 க்கு 7 minus 5 2. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைம். ஸோ வெயிட்டிங் டைம் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ பாருங்கள், ஸோ இங்கே நான் அடித்ததுனால உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். டர்ன் அரவுண்ட் டைம் வந்து ப்ராசஸ் 1க்கு 7, ப்ராசஸ் 2க்கு 5, ப்ராசஸ் 3க்கு 3 அண்ட் ப்ராசஸ் 4க்கு 1, ப்ராசஸ் 5க்கு 2, ப்ராசஸ் 6க்கு வந்துட்டு 1. ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம். 19 minus 7, 19 minus 7 என்ன வரும்? 10 12 வரும். நெக்ஸ்ட்டு 12 minus 5 7. நெக்ஸ்ட்டு 4 minus 3 1. next 1 minus 1 0. next 5 minus 2 3. next 2 minus 1 1 in the waiting time. So completion time, turnaround time, waiting time மூணுமே ஃபைன் பண்ணியாச்சு. சரியா? இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி ஷெட்யூல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இன்னொரு கொஷின் கேட்பாங்க, கம்ப்ளீஷன் ஆர்டர். ஒவ்வொரு ப்ராசஸோட கம்ப்ளீஷன் ஆர்டர் கேட்பாங்க. ஸோ 6 ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸோட கம்ப்ளீஷன் ஆர்டர், எந்த ஜாப் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனிச்சு, எந்த ஜாப் நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனிச்சு அப்படிங்கிற கம்ப்ளீஷன் ஆர்டர் கேட்பாங்க. ஸோ இது ஒரு கொஷினாக கேட்பாங்க. சரியா? இப்போ இது மாதிரி டேபிள் கொடுத்துட்டு டர்ன் ஓவர் டைம் ஃபைன் பண்ணுங்கள், கம்ப்ளீஷன் டைம் ஃபைன் பண்ணுங்கள், வெயிட்டிங் டைம் ஃபைன் பண்ணுங்கள், அதே மாதிரி ஆவரேஜ் டர்ன் ஆன் டைம் ஃபைன் பண்ணுங்கள். ஆவரேஜ் டர்ன் ஆன் டைம் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஓவரால் டர்ன் ஆன் டைம் ஆட் பண்ணி எத்தனை ப்ராசஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணுவீங்க. சேம் அதே மாதிரி வெயிட்டிங் டைமையும் அதே மாதிரி தான் பண்ணுவீங்க. ஸோ கம்ப்ளீஷன் ஆர்டர் எப்படி ஃபைன் பண்ணுறது? இப்போ எந்த ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறது தான். ஸோ கெயின் ஷார்ட்டில் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ எந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு பாருங்கள். P1 கம்ப்ளீட் ஆகிருக்கா? இல்லை, அது லாஸ்ட்டாக தான் இருக்குது. P2 அகைன் இங்கே ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ P3, ஸோ இதுவும் ரிப்பீட்டட் ஆகிட்டுருக்கு. P4, ஸோ P4 பாருங்கள், வேறு எங்கேயாவது இருக்கா? இல்லை, P4 இல்லை. ஸோ P4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த ப்ராசஸ் பாருங்கள். P1 நம்ம பார்த்தோம் இருக்குது, அகைன் வருது. P2 வருது, P3 வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், P4க்கு அப்புறம் அகைன் P3 வருது. அப்புறம் வேறு எங்கேயாவது இதுக்கப்புறமா எங்கேயாவது ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள், ஆகலை. ஸோ P3 நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ P4 P3 நெக்ஸ்ட்டு பாருங்கள், P1 P2 லாஸ்ட்டு தான் வருது. ஸோ அது கம்ப்ளீட் ஆகலை. இங்கே பார்த்தோம் P4 கம்ப்ளீட் பண்ணதில் இங்கே P4 நோட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே P3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு P6 அகைன் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள், ஆகலை. ஸோ கண்டிப்பாக அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ P6. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் P5. ஸோ பின்னாடி ரிப்பீட் ஆகலை, ஸோ அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு P5. ஸோ நெக்ஸ்ட்டு P2 ரிப்பீட் ஆகலை, ஸோ இங்கே தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு P2 அண்ட் ஃபைனலாக P1. ஸோ இந்த ஆர்டரில் தான் ப்ராசஸ் எல்லாமே எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு P4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட் P3 P6 P5 P2 அண்ட் P1. இதுதான் இந்த கம்ப்ளீஷன் ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் ஃபைன் பண்ணுங்கள், கம்ப்ளீஷன் டைம் ஃபைன் பண்ணுங்கள், ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் ஃபைன் பண்ணுங்கள், வெயிட்டிங் டைம் ஃபைன் பண்ணுங்கள், இல்லை கம்ப்ளீஷன் ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு சாய்ஸில் கொடுப்பாங்க. ஸோ ஷஃபில் ஆகிருக்கும். ஸோ எந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கெயின் சார்ட் மூலயமா போகிறீங்களோ அதை மேட்ச் பண்ணி இந்த கம்ப்ளீஷன் ஆர்டர் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கிளாரிஃபிகேஷன் ஆனாலும் உங்களுக்கு நான் தரேன். ஸோ சப்ஸ்கிரைப் டு ஈஸி நெட் சேனல். Thank you.